இங்க சூர்யா மகா கிட்ட காசு இல்லாம என்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்ப கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு பில் பே பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாலே, நாம மகாக்காக கண்டிப்பா ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சூர்யா யோசிக்கிறாரு. இங்க மகா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ராஜலட்சுமி மகா கிட்ட, என் பையன் சூர்யாவை காப்பாத்ததுக்கு நன்றி, அதுக்காகலாம் உன்னை இந்த வீட்டோட மருமகளா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்த சூர்யாவோட அப்பா, ராஜலட்சுமி இப்படி பேசி உன்னோட மனசை காயப்படுத்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா, இப்படி தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட நன்றி சொல்ல சொல்லி இந்த ராஜலட்சுமி எங்க கூப்பிட்டே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அங்கிருந்து போறாரு. சூர்யா மகாவுக்கு தேவையான பணத்தெல்லாம் அலமாரியில வைக்கிறாரு. ஆனா மகா அதை பார்த்தும் பார்க்காத மாதிரியே நடந்துக்கிறாங்க. என்ன இந்த மகா இவ்ளோ பணத்தை நான் வச்சிருக்கேன், அதை கூட கண்டுக்காம இருக்காளே அப்படின்னு நினைக்கிறாரு சூர்யா. அப்புறம் சூர்யா மகா கிட்ட, என் உயிரை காப்பாத்த நீ பட்ட கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும், இதுல இருக்க பணம் எல்லாமே உனக்கு தான், உனக்கு தேவையானப்ப இந்த பணத்தை நீ கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பணத்தையும் மகாவோட கையில கொடுக்கறாரு. சூர்யா சொன்னதை கேட்ட மகா, என்னது இவ்ளோ பணமும் எனக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் நிக்கிறாங்க. சூர்யா, இது மட்டும் பத்தாது, மகாக்குன்னு தனியா பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிக்கணும், ஆனா இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என் மேல கோவப்படுவாங்க, அதனால வீட்டுல உள்ள எல்லாருக்குமே பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிக்கிறதா சொல்லி மகாவுக்கும் புதுசா தனியா ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சு வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி, சித்ரா தேவின்னு எல்லாருமே, எங்களுக்குன்னு தனியா பேங்க் அக்கவுண்ட் இருக்கும்போது புதுசா எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஐஸ்வர்யா ரொம்ப கர்வமா, நான் இந்த வீட்டோட மருமக, கண்டிப்பா எனக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் புதுசா ஓபன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காயத்ரி, உனக்கு வேணும்னா நீ கௌதம் கிட்ட சொல்லி தனியா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்க, உனக்கெல்லாம் சூர்யாவால ஓபன் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை திட்டுறாங்க. இதனால அங்க பெரிய பிரச்சனையே வருது. உடனே சூர்யா, நான் மகாக்கு மட்டும் தான் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவேன், மத்த யாருக்கும் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சூர்யா இப்படி எல்லாரும் முன்னாடியும் எனக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சு மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இத பார்த்த காயத்ரி மகா கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, சூர்யா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வரான், உனக்கு கண்டிப்பா மனைவியா ஏத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. காயத்ரி சொன்னதை கேட்ட மகா, இதுக்காக தானே நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜெயில இருந்து வந்த பிரபா திரும்பியும் சண்டை போடுறதுக்காக கிளம்பி போறாங்க. உடனே கோடீஸ்வரி பிரபா கிட்ட, உன் ஃப்ரெண்டுக்காக சண்டை போட்டு நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போக போறியா, ஒழுங்கா அடக்க உடக்கமா பொண்ணா நடந்துக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இனி அங்க போற இங்க போறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது அப்படின்னு பிரபாவை மிரட்டுறாங்க கோடீஸ்வரி. இங்க சூர்யா மகாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்த ஐஸ்வர்யா, இந்த சூர்யாக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எனக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தர மாட்டேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு போவாரு அப்படின்னு பயங்கர கடுப்புல இருக்காங்க. சூர்யாவோட மாற்றத்தை நினைச்சு மகா ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கு.